மக்களே வாங்க வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கடலப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் நான் பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடலாம். வதங்கட்டும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வாழைப்பூ வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இங்கே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ வாழைப்பூவை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இருக்கட்டும். வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். தண்ணி நிறைய இருக்கும். நம்ம வடிகட்டி இருந்தாலும் அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வேர்க்கடலை, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா இது கூட தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வேர்க்கடலை பொடி தான் போட போறேன். நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோங்களா அந்த வேர்க்கடலை பொடி, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பூ, வேர்க்கடலை பொடி, அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி போட்டு தூவி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், வாழைப்பூ தயார். அவ்வளோதாங்க, வாழைப்பூ பொரியல் தயார். இது கூட நம்ம காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.